guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் தான் பார்க்க போறோம். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்க எக்ஸ்பிரஷனை கம்பைன் பண்ண யூஸ் பண்றது தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை நம்ம பூலியன் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லலாம். டோட்டலா 3 டைப்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்கு. அண்ட், ஆர், நாட். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்ல, இது பேர் தான் ட்ரூத் டேபிள். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோன்னா அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் ஒன்றுன்னு நமக்கு அவுட்புட் வரும். இல்லை அந்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருக்குன்னா நமக்கு 0ன்னு அவுட்புட் வரும். அண்ட் ஆப்ரேட்டரில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தும் இன்னொரு எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தால் அந்த அவுட்புட் ஃபால்ஸுன்னு தான் வரும். விச் மீன்ஸ் 0 தான் அவுட்புட் வரும். அதே மாதிரி 2 எக்ஸ்பிரஷன் மட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் ட்ரூன்னு வரும், அதாவது 1 வரும். ஆர் ஆப்ரேட்டர் இதுக்கு கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தாலே அவுட்புட் ட்ரூவாக வந்துடும். இந்த கேஸில் வெறும் 2 எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஃபால்ஸ்ன்னு வரும், அதாவது 0. நாட் ஆப்ரேட்டரில் வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ரிவர்ஸாக வரும். இப்போ எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ்னா ட்ரூன்னு வரும், ட்ரூனா ஃபால்ஸ்ன்னு வரும். அதாவது 0னா 1 வரும், 1னா 0 வரும். இப்போ நான் இங்கே போட்டிருக்கேன்ல, இது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பேர் தான் ட்ரூத் டேபிள். இதை வச்சு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அந்த ப்ரோக்ராம் பேர் என்னன்னா டு ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் அமாங் 3 நம்பர்ஸ். அது வந்து நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி தான் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன், அண்ட் ஆப்ரேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 2 ஆம்பர்சண்ட் சிம்பிள். ஆர் ஆப்ரேட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறது 2 லைன். அதே மாதிரி நாட் ஆப்ரேட்டருக்கு யூஸ் பண்ணுறது எக்ஸ்க்ளமேஷனரி மார்க். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ப்ரோக்ராம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு இது நல்லா புரியும். இதுதான் இந்த இதுக்கு ப்ரோக்ராம். ஸோ இது ஸ்கேன்எஃப், பிரிண்ட்எஃப், இஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு தெரியும்னால நான் ப்ரோக்ராம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஏதாவது 3 வேல்யூஸ் நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து எங்கெங்கே ஸ்டோர் பண்ணணும்னு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம் ஸ்கேன்எஃப் மூலயமா. அதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து ஒரு நம்பர் கிரேட்டராக நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ வந்து இப்போ ஒரு நம்பர் எப்படி கிரேட்டராக இருக்குன்னு கண்டுபிடிப்போம்னா அந்த நம்பர் 2 நம்பரை விட அதிகமாக இருக்கணும். ஸோ ஏக்கு நம்ம 5ன்னு கொடுக்குறோம், பிக்கு 3ன்னு கொடுக்குறோம், சிக்கு 1ன்னு கொடுக்குறோம். இப்போ 5 கிரேட்டர். இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை இல்லை ஏதோ ஒன்று தான் ட்ரூனா அது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். ஏன்னா இது அண்ட் ஆப்ரேட்டர். இங்கே 2 ஆம்பர்சண்ட் கொடுக்கணும். நான் வந்து நான் தெரியாமல் கொடுக்கல. இப்போ வந்து இப்போ பிக்கு 3 தான் கொடுத்தோம். ஸோ அதனால அண்ட் பிக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் ட்ரூ, ஏன்னா சி 1 பி 3. ஸோ அதனால இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஆக்சுவலி இங்கேயே ஸ்டாப் ஆயிரும், ஏன்னா ஏ தான் லார்ஜஸ்ட். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வந்து இது ஏ இஸ் த லார்ஜஸ்ட் தான் வரும். ஸோ வாங்க பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே எல்ஸ் இஃப்னு கொடுக்கணும். நான் எல்ஸ்ன்னு கொடுத்துட்டேன். எல்ஸ் இஸ்ன்னு கொடுத்துட்டேன். இப்போ பில்ட் அண்ட் ரன் பண்ணி பார்க்கலாம். enter any 3 values. நான் வந்து 9, 8, 6. ஓகே, 900, 567. ஏ இஸ் த லார்ஜஸ்ட். நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் அது ஏவாக கன்சிடர் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்தது ஸ்மாலாக கொடுத்துட்டு சி லார்ஜஸ்ட்டாக கொடுக்கலாம். uh, 7, 8, 9. C is the largest.
இப்போ அடுத்து வந்து பி லார்ஜா கொடுக்கலாம். 4, 10, 7. B is the largest. இப்படி தான் நம்ம வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு புரியறதுக்கு. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோப் யூ guys enjoyed my video. Thank you. Bye.